வணக்கம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசிகுமரன் பேசுறேன். இந்த நாள்ல ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதை தொடர்ந்து ஒரு மாதிரி ஜாதகத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது, இப்போ ராசி கட்டங்கள் போட்டிருக்கிற ராசி கட்டங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த பாவத்துல அமர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் நாம இதுல போட்டிருக்கேன். அதாவது ராசியையும் நவாம்சத்தையும் இணைச்சு நாம ஒரு ஜாதகத்துல எப்படி நம்ம மிகவும் துல்லியமாக பலாபலன்களை எடுக்க முடியுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இது ஒரு மாதிரி ஜாதகம். இந்த ஜாதகத்துல விருச்சிக லக்னம், லக்னத்துல மாந்தி, இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசி, இரண்டாம் இடம் மகரம், கும்பம், மீனம், ஆறாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது அமர்ந்திருக்காரு, ஏழாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு, எட்டாம் இடம் மிதுன ராசி, ஒன்பதாம் இடம் வந்து பாத்தீங்கன்னாக்க கடக ராசியில சனி அமர்ந்திருக்காரு, 10ஆம் இடம் சந்திரன் அமர்ந்திருக்காரு, 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சூரியனும் புதனும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாங்க, 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. அப்போ இது ஒரு மாதிரி ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு நம்ம ராசியையும் நவாம்சத்தையும் நம்ம இணைச்சு எப்படி நம்ம பலாபலனை எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு விருச்சிக லக்னம், சிம்மராசி, விருச்சிக லக்னம். அப்போ லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் வர்றாரு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பாவகத்துல 9 நவாம்சம், அதாவது பொதுவாக பாத்தீங்கன்னாக்க மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, இப்படி இந்த 9 பாவங்களும் ஒரு இதுல வந்து நமக்கு பார்க்கலாம். அப்போ நவாம்சத்துல நம்ம பார்க்கலாம். அப்போ இது கடக நவாம்சத்துல உட்கார்ந்து இருக்கு. இது கேது வந்து பாத்தீங்கன்னாக்க மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் நவாம்சமா பார்க்கும்போது நம்ம வந்து கடக நவாம்சத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்போ கடக நவாம்சத்துல கேது. அப்போ நவாம்சத்தை நம்ம பார்த்தோம்னாக்க கடகத்துல கேது அமர்ந்திருக்கும். இரண்டாவதாக ரிஷபத்துல குரு. அப்போ தனுசு, மகரம், கும்பம், மீனம். மீனத்துல குரு, மீன நவாம்சத்துல குரு அமர்ந்திருக்கிறாரு. இங்க நம்ம பார்த்தோம்னாக்க கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. தனுசு நவாம்சத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் சிம்ம நவாம்சத்துல அமர்ந்திருக்கிறாரு. சூரியனும் புதனும் கும்ப நவாம்சத்துல அமர்ந்திருக்கிறாங்க. செவ்வாய் சிம்ம நவாம்சத்துல, சிம்மத்தோட நவாம்சத்துல அமர்ந்திருக்குது. சுக்கிரன் துலாமோட நவாம்சத்திலையும், ராகு மகரத்தோட நவாம்சத்திலையும் அமர்ந்திருக்குது. லக்னம் பாத்தீங்கன்னாக்க மகரத்தோட நவாம்சத்திலையும், மாந்தி கும்ப நவாம்சத்திலையும் அமர்ந்திருக்கு. இப்போ இந்த ராசியையும் நவாம்சத்தையும் நம்ம இணைச்சு எப்படி நம்ம பலாபலன்களை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து இதுல டிகிரியை நம்ம பார்க்கணும். எத்தனை டிகிரியில அந்த கிரகங்கள் அமர்ந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டிகிரியை வச்சு நம்ம எடுத்தோம்னா தான் பலன்கள் நமக்கு கணிச்சு சொல்றதுக்கு சரியா இருக்கும். இப்போ சிம்ம நவாம்சத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க சந்திரனும் செவ்வாயும் சிம்ம நவாம்சத்துல அமர்ந்திருக்கு. அப்போ இந்த ஜாதகர் பிறந்தது இந்த சிம்ம வீட்டுக்கு, அதாவது சந்திரன் தான் வந்து இது சிம்ம வீடு. சிம்ம வீடுங்கும் போது மலை பிரதேசம், மலை பிரதேசத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? ஹில் ஸ்டேஷன் சொல்லலாம்.
அப்போ இப்படித்தான் நம்ம பலாபலத்தை எடுக்க முடியும். அதாவது இது மலை சிம்ம வீடுங்கிறது மலை பிரதேசம். இந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன். அப்போ சூரியன்கிறது நெருப்பு சம்பந்தப்பட்டது. இந்த வீட்டுக்கு சிம்ம வீட்டினுடைய சிம்மராசி அதிபதி சூரியன்னா நெருப்பு. இப்படி இவருடைய பிறந்த இடத்தை நம்ம இந்த ஜாதகர் பிறந்த இடத்தை நம்ம கணிச்சிடலாம். எந்த இடத்துல அவர் பிறந்தார், எப்ப பிறந்தார், எந்த வருடத்துல பிறந்தார் அப்படிங்கிறத வச்சு நம்ம எடுத்துடலாம். அப்போ இதுக்கு சம்மந்தம் இருக்கு. இந்த நெருப்புக்கும் இந்த மலை பிரதேசத்துக்கும் இந்த சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கும் நவாம்சத்துல சிம்ம நவாம்சமே வாங்கியிருக்கிறதுனால நாம இந்த வீட்டுடைய இவர் பிறந்த இடம் இங்கதான், இத்தனை டிகிரியில அட்சரேகை தீர்க்கரேகைன்னு சொல்லக்கூடிய அந்த டிகிரிகளை வச்சு நாம இவர் எங்க பிறந்தார் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லிடலாம். இது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நாம சொல்லலாம். அதாவது லக்னத்துக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதரிகள் பாவகம் தான் இந்த 11ஆவது இடம் சொல்லக்கூடியது. அப்போ இப்போ அவருடைய லக்னம் பயணம் செய்யக்கூடிய இடத்தை வைத்து கூட அவரது சகோதரிகளுக்கு மூத்த சகோதரிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், பலாபலன்கள் கிடைக்கும்ன்றதை நாம இதுல சொல்லிடலாம். இப்போ 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய். இந்த சூரியன் சொல்லக்கூடியது ஒரு குடும்பத்துல மூத்தவர் சொல்லக்கூடியதான். அதாவது தந்தைக்கான கிரகம் சூரியன், பெரியவர்கள், மூத்தவர், குடும்பத்துக்கு தலை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, மூத்தவர் நாம சொல்லலாம். அதுபோல புதனுக்கு மூத்த சகோதரி, தாய் மாமன், அந்த மாதிரி நாம எடுத்துக்கலாம். செவ்வாய் இளைய சகோதரன், இளைய சகோதரி, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த 11ஆம் வீட்டுல 11ஆவது பாவகம் மூத்த சகோதரிகளுடைய பாவகம்ங்கிறதுனால அந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நாம பலாபலன் தன்னுடைய சகோதரிகளுக்கு எப்படி அந்த சூழ்நிலை இந்த வருடக்காலத்திலே நமக்கு அமையுங்கிறதை நம்ம சொல்லிடலாம். ஈஸியா நம்ம பலாபலன்களை அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம். அப்போ இதெல்லாம் ஒரு குறிப்பு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஜோதிடத்தை தெளிவா நம்ம நல்லா ஆழ்ந்து கவனிச்சு ஒரு புத்தகத்தை ஒரு முறைக்கு பல முறை நம்ம படிச்சு தெரிஞ்சு அதனுடைய பலாபலன்களை எப்படி எடுத்து இந்த இடத்துல வைக்கிறதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஜாதகம், அதாவது ஜோதிடம் மூலமாக நாம அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லிடலாம். அப்ப இது மூத்த சகோதரர் பாவகம். இந்த மூத்த சகோதரர் பாவகங்க போய் இந்த மூத்த சகோதரர்களுக்கு எந்த காலகட்டங்களும் இந்த மாதிரியான இந்த ஜாதகருடைய மூத்த சகோதரருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம சொல்லிடலாம். அதுபோல 10வது லக்னத்துக்கு 10வது கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் வந்திருக்காங்க. 9வது இடத்தின் அதிபதி 10ஆம் இடத்துல வந்திருக்காங்க. இவருக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எப்படியான சூழ்நிலையில இவர் இருப்பாருங்கிறதை நம்ம இதை வச்சு சொல்லலாம். அப்போ நவாம்சத்தையும் ராசியும் நவாம்சத்தையும் நம்ம இணைச்சு நம்ம பலன்களை எடுக்கிறது ரொம்ப துல்லியமாக நாம எடுத்துக்கிடலாம். அதுபோலவே 1, 2, 3, 4 சொல்லக்கூடிய தாயார் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் பாவகம். இதனுடைய அதிபதி பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, பகை பெற்று அமர்ந்திருக்காங்க. அப்போ பகை பெற்று அமர்ந்திருக்கிறதுனால அந்த தாயார் 4ஆம் இடம் தாயார் அந்த வீட்டுடைய அதிபதி பகை பெற்று அமர்ந்திருக்கிறதுனால தாயார்னால இந்த ஜாதகருக்கு துளியும் உதவிகள் இல்லை. அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அந்த கிரகம் அந்த விதமான சூழல்களை ஏற்படுத்தும்.
இதெல்லாம் முன்வினை கர்மாக்கள் தான். அந்த முன்வினை கர்மாக்கள்னாலதான் இந்த கிரக அமைப்பெல்லாம் உட்காருது. நாம இந்த நேரத்துல இந்த ஆன்மா இந்த உடலெடுத்து இந்த பூமியிலே வர வேண்டும் என்பது இறைவனுடைய நியதி. அப்போ இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நாம இறை நியதியினாலதான் நடக்குது. ஒரு ஆன்மா புறப்படுத்தி இந்த உலகிலே தன்னுடைய கர்மாவை நிகழ்த்துவதற்காகத்தான் இந்த பூமியில வருது. அப்போ அதை பேஸ் பண்ணித்தான் பாத்தீங்கன்னா கிரகங்களும் இருக்கு. இப்போ அந்த ஆன்மாவை எந்த மாதிரியான கர்ம வினைகள் அனுபவிக்கணும் அப்படிங்கறதான் அந்த கிரகங்களும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சொல்லுது. அதை நம்ம தெளிவா எடுத்தோம் ராசி நவம்சங்களை இணைச்சு நம்ம அந்த எந்தெந்த காலகட்டங்கள்ல எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். அவர் வீடு வாங்குவாரா, நிலம் வாங்குவாரா, சொத்து பத்து வாங்குவாரா, தோட்டத்தோரம் வாங்குவாரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம இதுல இருந்து எடுத்துக்கலாம். அதுக்குதான் இந்த ஜோதிடத்துல நிலம் நீர் நெருப்பு காற்று அந்த நிலம் நீர் நெருப்பு காற்றுங்கிறக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை இதுல சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ சாதாரண இந்த பேர் இந்த சந்திரன் அமர்த்தக்கூடியதான் அவருடைய பிறப்பு. அந்த பிறப்பு எந்த இடத்துல அவருக்கு பிறப்பார் அப்படிங்கிறதையும் நாம இங்க இதன் மூலியமா நம்ம எடுத்துடலாம். எங்க அவர் பிறப்பாரு அப்படிங்கிறத, இவருடைய தகப்பனார் பேர் என்ன, தாயார் பேர் என்ன, சகோதரிகளுக்கு எந்த மாதிரியான பெயர் வரும், அவங்க எந்த மாதிரியான தொழில்கள் செய்வாங்க, அவங்க உள்ளூர்ல இருப்பாங்களா, வெளியூர்ல இருப்பாங்களா, வெளிநாடுகளில் வேலை செய்வார்களா, அந்த மாதிரியான பலாபலன்கள் எல்லாத்தையுமே நாம இந்த பாவகங்களை வைத்து நாம எடுத்துடலாம். இந்த பாவகங்களை வைத்தும் இந்த பாவகங்களை இயக்கக்கூடிய இந்த பாவகங்களை பார்க்கக்கூடிய கிரகங்களை வைத்து நாம பலாபலன்களை எடுத்துடலாம். இப்ப இது போல இருக்கக்கூடிய நாம இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்கா சகோதரன், சகோதரி, தாய் மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, நம்ம குடும்பத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள், நம்மளுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அவர்களுடைய நண்பர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம இந்த ஜாதகத்தை வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு நண்பர் நமக்கு நன்மையா அமைகிறாரு அப்படின்னா கூட அந்த ஜாதகத்துல இருக்கு. ஜாதகத்துல நண்பர்கள் கூட நமக்கு அமைவதும் கூட விதியினுடைய விளையாட்டு தான் நம்ம சொல்லலாம். நல்ல நண்பர்கள் அமைந்து விட்டால் போட்டு வச்சவன் கூடவே நண்பனாக இருந்து நமக்கு மொழிபுரிக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தா விதியினுடைய விதிவசம் தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி ஜாதகத்துல நம்ம பார்த்துக்கலாம் எப்படி நண்பர்கள் அமைவாங்க நமக்கு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப துல்லியமா நம்ம எடுத்துடலாம். அதனாலதான் ஜாதகத்தை ஒருத்தர் பார்க்கும்போது பார்த்த உடனேயே அவங்க கணிச்சிருவாங்க. நம்மளுடைய காலகட்டங்கள் எல்லாத்தையுமே வச்சு இந்த காலகட்டங்கள் இவருக்கு எந்த மாதிரியான பலாபலங்கள் நடக்கும், தசாபுத்தி எந்தெந்த தசாபுத்தி காலங்கள் நடந்துட்டு இருக்குது. தசாபுத்தியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தசாபுத்தி, அந்தர சூட்சமம், அதிசூட்சமம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரியான காலகட்டங்கள் இப்படி எல்லாம் நடக்கும்போது நம்ம ஜாதகத்தை பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஜாதகத்துல அந்த ஜாதகம் எங்க பிறக்கிறார், பிறந்து இந்த கர்ம வினைகளை எப்படி இவர் அனுபவிக்கிறாருங்கிறதா இதுல நம்ம பார்க்கிற விஷயம். அது போல ஒவ்வொன்றையும் இவருக்கு பார்ட்னர் சொல்லக்கூடிய இவருடைய மனைவி ஸ்தானம், நண்பர்கள், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மனைவி ஸ்தானம், நண்பர்கள் போன்றவைகளை இந்த 7ஆம் இடமா நம்ம பார்க்கலாம். 6ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இவருக்கு எப்படி பலாபலன்கள் கிடைக்கின்றதை பார்க்கலாம். வெற்றி, தைரியம் எந்த மாதிரியா அவர் இருக்கும் அப்படிங்கிறத 3ஆம் இடத்தை வைத்து பார்க்கலாம். குடும்பஸ்தானத்தை பார்க்கலாம். இவருடைய சுய முன்னேற்றம், இவருடைய சுயஸ்தானம் சொல்லக்கூடிய இவர் எப்படிப்பட்ட எவ்வளவு இவருடைய திறமைகள் இருக்கும், சுயமா எப்படி இருப்பாரு, இவர் அழகானவரா, தோற்றம் மிக்கவரா, ஆஜானுபவனா ஆளா, இவருடைய முடி எப்படி இருக்கும், இவருடைய தலை எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாம இந்த லக்னத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கும் 1ஆம் இடத்துக்கும் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் இடம் வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த ஜாதகருக்கு இந்த பாவகங்களும் பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதும் அந்த நட்சத்திரத்தினுடைய விருட்சம், பறவை, மிருகம் போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்து, ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு
நட்சத்திரங்களுக்குள் அடக்கம். ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அவருடைய விருட்சம், மிருகம், பட்சி போன்றவர்களுக்குள் அடக்கம். எல்லாமே ஒன்றொன்றுக்குள் அடக்கம் கடந்த வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். அப்ப அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த பாவகம் நமக்கு அதை காட்டிவிடும். இந்த பாவகம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத காட்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்க, ஜாதகத்தை ஒரு நல்ல ஜாதகரை பார்த்து நம்ம அதை நல்லா ஆராய்ந்து நம்முடைய பலாபலன்களை எடுத்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்க, அதற்கு தகுந்தாறு போல் இப்ப நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு ஒரு கிரகம் நமக்கு பாதிப்பை தருகிறது என்றால் அதை நாம சாந்தி பண்ணிக்கணும். அதை எப்படி நம்ம பண்ணிக்கணும், அதை நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஹைலைட்டு. எப்படின்னாக்க, நம்ம ஜபங்கள் மூலமாகவும், ஜபங்கள் அந்த கிரகத்தினுடைய ஜபங்கள் ஆலயம், அந்த கிரகத்தினுடைய ஆலயம். இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்க, ராகு கேதுக்களுடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சுனாக்க நம்ம திருநாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம், அப்போ கேதுவின் ஸ்தலமான அந்த ஆலயங்களுக்கெல்லாம் நம்ம செல்லுவோம். அப்போ அது போன்று இப்போ செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னாக்க முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு நாம் சென்று வழிபடுவோம். இது போல ஒவ்வொரு ஆலயங்களும் நவ கிரகங்களுடைய ஆலயங்கள் இருக்குது. அதுபோல நவ கிரகங்களுக்குடைய நவ ரத்தினங்கள் இருக்குது. அதுபோன்று நவ கிரகங்களுக்கும் உள்ள கலர்ஸ், நிறங்கள் இருக்குது. அதுபோன்று நவ கிரகங்களுக்குடைய மந்திரங்கள் இருக்கு. ஜபம் செய்யக்கூடிய ஆலயத்துக்கு சென்று ஜபம் செய்து நம்ம அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அதிதேவதைகளுக்கு நாம் பாலாபிஷேகம் போன்ற விஷயங்களை செய்யும்போது அந்த கிரகத்தினுடைய தாக்கம் குறைந்து நமக்கு நன்மை ஏற்படுகிறது. இதைத்தான் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நேரத்துல 6000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே நமக்கு இதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இது போன்று நமக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா கூட நம்ம அந்த நன்மைகளுக்கு தக்கவாறு நம்ம அந்த காரியங்களை செய்து கொள்ளலாம். பொதுவாக விரயம் ஏற்படுது அப்படின்னாக்க, அது நம்ம இந்த காலகட்டங்களில் நமக்கு ஏதாவது விரயம் ஏற்பட போகிறது அப்படின்னு தெரிஞ்சுனாக்க, அது நல்ல விஷயத்துல நம்ம அதை விரயம் செய்யலாம். அதை முன்கூட்டியே நம்ம ஆராய்ஞ்சு அந்த ஜாதகத்தை நம்ம கணித்து அதற்கு தகுந்தாற் போல நாம செய்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இல்லாமல் போகும் என்பதை இந்த வீடியோ நமக்கு தெரிஞ்சு, அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்குள்ள அடுத்து நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.